ஹாய்! இன்னைக்கு சண்டே காலையில எழுந்திரிச்சு உழவர் சந்தைக்கு தான் போயிருந்தோம். ஏன்னா, இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டா எழுந்திரிச்சு போனோம்னா வச்சுக்கங்களேன், 6 நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். காய் எல்லாமே உழவர் சந்தையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் சிரமம் பார்க்காம போய் எல்லா காயுமே வாங்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காய் எல்லாமும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். அப்புறம் உழவர் சந்தையில காய் எல்லாமே வாங்கிட்டு, ஒரு இளநீ குடிச்சிட்டு பாப்பாவும் நானும் மீன் எடுக்கலாமா, கறி எடுக்கலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். மீனே எடுத்துடலான்னு சொல்லி மீன்காரர் கால் பண்ணோனேமே வீட்டுக்கு வந்து கட் பண்ணி குடுத்தாரு. இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா, என்னோட பொண்ணு அவ்வளோ சேட்டை இன்னைக்கு என்னான்னே தெரியல. அழுதுகிட்டே இருந்தா. அவள வச்சு தூக்கி வச்சுக்கிட்டே ஒரு சைடு குழம்பு வச்சுக்கிட்டே இருந்தேன். வீடியோ வேற எடுக்கணுமா, ஒரு வழியா மீன் குழம்பு வச்சாச்சு, வீடியோவும் எடுத்தாச்சு. என்னோட சமத்து குட்டி அம்மா வீடியோ எடுக்க போடான்னான்னேன். சரின்னு அமைதியாகி டோராவும் ஹைடியும் போட்டு விட்டேன். அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டா. வழக்கம் போல் நம்ம ஆள்கிட்ட மீன் குழம்பு நல்லா இருக்கான்னு கேட்டேன். நல்லா இருக்குன்னு சொல்லலை, நல்லா இல்லைன்னு சொல்லல. சரி இது வழக்கம் போல் உள்ளது தானேன்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து திரும்பி வாஷ் பண்ணி வச்சாச்சு.